வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது செந்தில் பாலாஜி பற்றி ஒரு சின்ன தகவல் தான் இதில் பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க என்ன தகவல் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது மனைவி தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுக்கள் இன்று சுப்ரீம் கோர்ட் விசாரணைக்கு வந்தபோது, அதாவது 21ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தபோது, செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான கபில் சிபிலும் அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான துஷர் மேத்தாவும் காரசாரமாக வாதம் செய்தனர். இதில் அதாவது சட்டவிரோதமாக பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த ஜூன் 14ஆம் தேதி கைது செஞ்சாங்க. ஸோ அவரை நீதிமன்ற காவலில் சிறையில் வைக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி அவர் பார்த்திங்கன்னா நீதிமன்ற காவலில் வருகிற 26ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதனிடையே சென்னை காவேரி மருத்துவமனையில் பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட செந்தில் பாலாஜி மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு புழல் சிறைக்கு மாற்றம் செஞ்சாங்க. ஸோ முன்னதாக செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா தொடர்ந்த ஆட்கொணர்வு மனு மீது விசாரணை நடத்திய சென்னை உயர்நீதிமன்றம் 2 நீதிபதிகள் அமர்வு மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியது. இதனால் செந்தில் பாலாஜி வழக்கு விசாரணை 3வது நீதிபதிக்கு மாற்றப்பட்டது. வழக்கை விசாரித்த 3வது நீதிபதி சிவகார்த்திகேயன் செந்தில் பாலாஜியின் கைது சட்டப்படியானது, அவரை நீதிமன்ற காவலில் வைக்க பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு சட்டப்படியானது என உத்தரவிட்டார். அதன் பின்பு பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை எதிர்த்து செந்தில் பாலாஜி அவரது மனைவி மேகலா ஆகியோர் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சாங்க. ஸோ அதே போல் தங்கள் தரப்பும் வாதத்தை கேட்காமல் உத்தரவு பிறப்பிக்கக்கூடாது என கோரி அமலாக்கத்துறை சார்பிலும் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஸோ இது சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்திங்கன்னா அன்றைய தினம் இந்த நிலையில்தான் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது மனைவி மேகலா ஆகியோர் மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் போபண்ணா, MM சுந்தரேஷ் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு அன்றைய தினம் விசாரணைக்கு வந்தது. செந்தில் பாலாஜி அவரது மனைவி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் ஆஜரானார். ஸோ அமலாக்கத்துறை சார்பில் சொலிசிட்டர் ஜெனரல் துஷர் மேத்தா ஆஜரானார். இன்று வழக்கு விசாரணையின் போது பல்வேறு வழக்குகளின் தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் வாதிட்டார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் கிடையாது என வாதிட்டார். அதேபோல் செந்தில் பாலாஜியை கைது செய்து விசாரிப்பது தங்களுக்குள்ள சட்ட உரிமை என அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷர் மேத்தா வாதமிட்டார். பின்னர் கபில் சிபில் விசாரணையை வேறு தேதிக்கு தள்ளி வைக்க கோரிய போது சொலிசிட்டர் ஜெனரல் துஷர் மேத்தா குற்றம் சாட்டப்பட்டவருக்கு போதுமான வசதிகள் சலுகைகள் கிடைத்துவிட்டன என்றார். அதற்கு கபில் சிபில் அமலாக்கத்துறை போதுமான அளவுக்கு அவமதித்து விட்டது என பதிலடி கொடுத்தார். இந்த இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கில் பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரது மனைவி ஆகியோரின் மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை ஜூலை 26ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். மேலும் பார்த்திங்கன்னா வாதங்களை சுருக்கமாக முடிக்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் வரும் ஜூலை 26ஆம் தேதி வரை நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கக்கூடாது என்று அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதை ஏற்ற அமலாக்கத்துறை தரப்பு செந்தில் பாலாஜியை தற்போது காவலில் எடுத்து விசாரிக்க மாட்டோம், அவர் மீதான 15 நாட்கள் நீதிமன்ற காவல் தொடர்பான வழக்கில் தீர்ப்பு வரும் வரை விசாரணை நடக்காது என உறுதியளித்திருக்கின்றன. ஸோ இத்துடன் இந்த செய்தி தகவலானது முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.